மாஸ்க் கவின் ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடித்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்க இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மாஸ்க் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவான கவின் வந்து ஒரு டிடெக்டிவ் சர்வீஸ் வச்சிருக்காப்புல. அவருக்கு என்னன்னாக்கா இந்த உளவு பார்க்கறது, ஒட்டு கேட்கறது, இங்கிருந்து அங்கே போட்டு கொடுக்கறது, அவரோட ஒரே ஒரு மோட்டோ என்னன்னாக்கா பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் அவரோட மோட்டோவாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காப்புல. டிடெக்டிவ் வேலு சிஓ. படத்தோட ஹீரோயின் ஆண்ட்ரியா வந்து ஆதரவு இல்லாத பெண்களை வச்சு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரம் வந்து அந்த அரசியல்வாதி வந்து ஒரு தனி கட்சி ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? இப்போ பணப்பட்டுவாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 440 கோடியை வந்து ஆண்ட்ரியா கிட்ட இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கிறாரு. ஏன்னா அங்கேருந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு அங்கே கொண்டு போய் பதுக்கி வைக்கிறாங்க. உடனே ஒரு மணி ஈஸ்ட் கும்பல் ஒன்று வருது. அந்த கும்பல் வந்து அந்த 440 கோடியும் அடிச்சுட்டு போறாங்க. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இப்போ நம்ம ஆண்ட்ரியா வந்து நம்ம கவின் அவர்கள்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. நீ தான் டிடெக்டிவ் ஆச்சே, நீ கண்டுபிடிச்சி சொல்லு, யார் எடுத்திருப்பா என்னன்னு சொல்லிட்டு நீ சொல்லுன்னு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்கின நம்ம கவின் வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டுறாரு. அந்த ட்ராப்லேருந்து எப்படி அவர் வெளியில் வராரு, இந்த 440 கோடிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கவினோட ஆக்டிங்கும் சரி, ஆண்ட்ரியாவோட ஆக்டிங்கும் சரி, ரெண்டு பேரும் போட்டி போட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக கவினோட ஆக்டிங் எல்லாம் சொல்லியே ஆகணும். அவரோட அந்த மேனரிசம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகருக்கான ஒரு மேனரிசம் இருந்தது. அதே மாதிரி ஆண்ட்ரியா, உண்மையிலேயே சொல்கிறேன், ஆண்ட்ரியாவோட நடிப்பு வேற லெவல். இந்த படத்தையே வந்து தூக்கி ஹோல்ட் பண்ணது யாருன்னா ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லியே ஆகணும். இதுக்கு பயமாக தான் இருக்கு, ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியாக இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. அதே மாதிரி நம்ம நெல்சனோட வாய்ஸ் ஓவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. அதுவும் படத்துக்கு கொஞ்சம் நல்லா தான் கை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சீனாக இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பரபரப்பான சீனை கூட அப்படியே காமெடியாக கொண்டு போய் டெலிவரி பண்ணி காமிச்ச விஷயம் அதுவும் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துன்னு தான் சொல்லணும். இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். அடுத்து படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் காமிச்ச அந்த 440 கோடி அரசியல் ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அரசியல்வாதி அவன் 440 கோடியை வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த பணம் எங்கேருந்து கிடைச்சிது, அது யாரோட பணம் அப்படின்ற ஒரு பேக் எண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, ஸ்டோரி ஒன்று. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வருது அப்படின்னும் போது உண்மையிலேயே சொல்கிறேன், இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையான ஒரு அரசியல்வாதி வந்து அவன் சம்பாரிச்ச காசெல்லாம் மக்களுக்கு ஓட்டு கொடுக்கறது கிடையாது, மக்கள்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை தான் கொடுக்குறான். அது எப்படி அடிக்கிறான், என்னென்ன ஸ்கேம் பண்றான் அப்படின்றத காமிச்ச விஷயம் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படின்னு டைட்டிலில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சதே தவிர ஜிவி பிரகாஷ் மியூசிக் மாதிரி நமக்கு எங்கேயும் தெரியல. அதாவது சாங்ஸே வந்து ரொம்ப அன்வான்டா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது, தேவையான சாங்ஸ் மாதிரி எதுவுமே தெரியல. உண்மையிலே ஜிவி தான் போடான்னு தெரியல. இப்போலாம் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவ்வளோ சூப்பராக போடுறாங்க, ஜிவிக்கு என்னாச்சுன்னு தெரியல. வேற யாராவது போட்டு ஜிவி பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டார் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க யாரா இருந்தாலும். அலெக்சா ப்ளே a ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி. ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டேன்னா அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதின்றவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன், அவன் நினச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத காட்டாம இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆண்ட்ரியாவையும் கவினியோட இவங்க ரெண்டு பேரோட கேமை மட்டுமே காமிச்ச மாதிரி இருந்தது தவிர அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய ரோல் இல்லையோன்னு தோணுச்சு. அதாவது ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு எடுத்தாலே இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டே வந்து அந்த 440 கோடியை தான் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கு. அப்போ இதை எடுத்தா இந்த அரசியல்வாதி அவன் என்னென்ன பண்ணுவான் இல்லாமல் அரசியல்வாதி ஒரு பொம்மையாக வச்சு ஆண்ட்ரியாவை மட்டும் பெருசாக காமிக்கிறதுக்காகவே எடுத்த மாதிரி இருந்து அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு, ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். மொத்தமாக இந்த மாஸ்க் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காமெடி த்ரில்லர். இதில் வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவை கொண்டு வந்து காமிச்சாங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக உங்ககிட்ட இப்படிலாம்
இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கனாலே இது ஒரு பெரிய போல்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் வாங்குற காசு உங்களோட காசு தான் அப்படின்ற மாதிரி நல்லா உணர்த்துற மாதிரி சொல்லியிருக்கு. அது பின்னாடி ஒரு பாவப்பட்ட காசு, இவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து காமிச்சதெல்லாம் உண்மையிலேயே படத்துக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்க நிலத்துல இல்லடா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ், இவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம் தாராளமாக. எல்லாருமே பிடிக்கும் வகையில் தான் இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் யாருக்கு பெரிய கம்பேக்காக இருக்கா இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஆண்ட்ரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரவா? இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் 2.0 சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துல இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.